23 மார்ச் 1893 கோயம்புத்தூர்ல கலங்கல் அப்படின்ற இடத்துல பிறக்கிறாரு ஜிடி நாயுடு. இவர் பிறந்த சில மாதங்கள்லயே அவரோட அம்மா இறந்துடுறாங்க. இந்த நேரத்துல இவரை எப்படி தனியா வளர்க்கறது அப்படின்னு சொல்லி அவரோட அப்பா யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள ஜிடி நாயுடுவோட மாமாவான சண்முகம் ஜிடி நாயுடுவை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. இவரும் வளர வளர சேட்டை ஓவரா பண்றாரு. அதனால அவரோட மாமா ஸ்கூல்ல சேர்த்து விடுறாரு. அந்த ஸ்கூல்ல இருந்துமே சில காரணங்கள்னால ஜிடி நாயுடு டிராப் அவுட் பண்றாரு. அவர் டிராப் அவுட் பண்ணக்குள்ள அவர் 3வது தான் படிச்சிட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்லயும் மேக்ஸ்லயும் கை தேர்ந்தவரா இருந்ததுனால இவரு புத்தகங்களை படிச்சு அவரோட அறிவை வளர்த்துக்கிறாரு. இப்படி அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கக்குள்ள அவரோட கண்ணில் ஒரு நாள் மோட்டார் சைக்கிள் தென்படுது. அந்த மோட்டார் சைக்கிளை பார்த்து அவரு ரொம்பவே ஆர்வத்தோட கியூரியாசிட்டியோட இந்த மோட்டார் சைக்கிள் எப்படி ஓடுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டிட்டு இருந்த ஆங்கிலேயர் வண்டியை நிறுத்தி ஜிடி நாயுடுவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு மண்ணெண்ணெயை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜிடி நாயுடுவும் மண்ணெண்ணெயை எடுத்துட்டு போனா அந்த மோட்டார் சைக்கிள்ல இருக்கிற ஒரு பார்ட்டை கழட்டி மண்ணெண்ணெயில சுத்தம் பண்ணி அந்த வண்டியிலே போட்டு அதை ஓடிட்டு போறாரு. அப்போல இருந்து அந்த மோட்டார் சைக்கிள் மேல நம்ம ஜிடி நாயுடுவுக்கு ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுது. அதனாலேயே இவர் கோயம்புத்தூர் போறாரு. கோயம்புத்தூர் போனா அங்க ஒரே தொழில் நகரமா இருக்குது. அது அங்க பார்த்து அவரு ரொம்பவே வியந்து போறாரு கோயம்புத்தூரை. அதுக்கப்புறம் இங்க சர்வே பண்ணும் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சர்வரா வேலை பார்த்த அவரு காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு மோட்டார் சைக்கிளை வாங்கி அதை ஃபுல்லா பிரிச்சு மண்ணெண்ணெயில கழுவி திரும்பவும் அசம்பிள் பண்றாரு. இதுக்கப்புறம் அவரு நிறைய விஷயங்களை பண்ணிருக்கிறாரு. முக்கியமா சொல்ல போனோம்னா டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு 1920. அதுக்கப்புறம் சில வருஷங்கள்லயே யூனிவர்சல் மோட்டார் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட மோட்டார்ஸை இவர் கிரியேட் பண்ணாரு. அண்ட் இண்டஸ்ட்ரியலா நிறைய புரட்சிகளை இவர் கொண்டு வந்திருக்கிறாரு. புது புது புரட்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இவரோட முக்கியமான கண்டுபிடிப்பே ரேசர் பிளேடு தான். இந்த பிளேடு வந்துட்டு இங்க தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி காப்புரிமைக்காக ரொம்பவே போராடினாரு. ஆனா இங்க இருந்த கவர்மெண்ட் அதுக்கான காப்புரிமையை கொடுக்காம அவர் அலக்கழிச்சுக்கிட்டே இருந்ததுனால கடைசியில ஒரு அமெரிக்கன் கம்பெனி கிட்ட அவரு அந்த காப்புரிமையை கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி அவரு நிறைய கண்டுபிடிப்புகளை பண்ணியிருக்கிறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவருக்கான அங்கீகாரங்கிறது சரியா கிடைக்கவே இல்லை. இதை பத்திலாம் நீங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஜிடி நாயுடுவோட பயோகிராஃபி படம் ரிலீஸ் ஆயிருக்குது. மாதவன் தான் ஜிடி நாயுடுவா பிளே பண்ணியிருக்கிறாரு. இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிட்டு இருக்குது. எல்லாரும் பாருங்க. பாய்.